அனைவரும் காலை எழும்போதே இன்றைய நாள் சிறந்த நாளாக அமைய வேண்டும் என எண்ணியே எழுகின்றனர். அன்றைய காலை பொழுது நன்றாக தொடங்கினால் மட்டுமே அந்த நாள் முழுவதும் நன்றாக அமையும். வாஸ்து குறிப்புகளின்படி காலையில் சில விஷயங்களை பார்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது. இவற்றை காலையில் பார்த்தால் நாள் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும் என வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதை குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். காலையில் எழுந்தவுடன் பழுதான கடிகாரத்தை பார்க்காதீர்கள். பழுதான கடிகாரத்தை பார்ப்பது நாள் முழுவதையும் பாழாக்கிவிடும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி பழுதான கடிகாரத்தை வீட்டில் வைக்கவே கூடாது. பழுதான கடிகாரம் துரதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்க்கும் பழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு. ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்க்கவே கூடாது. இது அசுபத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்ப்பது முழு நாளையும் பாதிக்கிறது. மேலும் தூங்கி எழுந்தவுடன் கண்ணாடியில் முகத்தை பார்ப்பதால் நாள் முழுவதும் மந்தமான உணர்வு ஏற்படும். இருப்பினும் நீங்கள் புத்துணர்வுடன் கண்ணாடியில் பார்த்தால் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். இரவில் பாத்திரம் கழுவிய பின்னர் தூங்கும் பழக்கம் பலருக்கு இருப்பதில்லை. ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது அசுபமாக கருதப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதியின்படி காலையில் எழுந்ததும் அழுக்கு பாத்திரங்களை பார்க்கக்கூடாது. இது நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இதற்கு ஒரே வழி இரவில் படுக்கும் முன் பாத்திரங்களை கழுவி வைப்பதே ஆகும். இதனால் வீட்டில் செழிப்பும் உண்டாகும். வாஸ்து சாஸ்திரத்தில் வீடு, வாஸ்து, செல்வம், வேலை, வியாபாரம் தொடர்பான சில முக்கிய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றை கடைபிடித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லையெனில் வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டு வாழ்வில் பல பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுப்பு துறப்பு. மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல் இணையத்தில் கிடைக்கும் அனுமானங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு இது தொடர்பான தகவலை உறுதிப்படுத்தவில்லை. எங்கள் ஒரே நோக்கம் தகவலை வழங்குவது மட்டுமே. எந்தவொரு தகவலையும் செயல்படுத்துவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட நிபுணரை அணுகவும்.